அனைவருக்கும் வணக்கம். யுஜிசி நெட் தேர்வுல 2023ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா, ஒரு பக்கம் கதை மாந்தர்கள், இன்னொரு புறம் அந்த கதை மாந்தர்கள் இடம்பெற்ற காப்பிய நூல்களை இனம் கண்டறியணும். இதுல 2 தெரிவு ரொம்ப எளிமையானதுதான். மீதி 2 நம்ம சரியா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த வினாவிற்கான சரியான தெரிவையும் ரொம்ப எளிமையாவே கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலும் நம்ம முதல்ல கதை மாந்தர்கள்ல பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ காந்தாரி, ஆப்ஷன் பி அச்சன், ஆப்ஷன் சி மாரிசன், ஆப்ஷன் டி ஆதிரை. இந்த பக்கத்துல முதலாவதாக மணிமேகலை, இரண்டாவதாக கம்பராமாயணம், மூன்றாவதாக தேம்பாவணி, நான்காவது பிரச்சன்ய யாத்ரிகம். இந்த வினாவிற்கான விடை குறிப்புக்குள்ள போகலாம். காந்தாரி அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான், மகாபாரதம் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. கிருஷ்ணபிள்ளை இயற்றிய பிரச்சன்ய யாத்ரிகம் அந்த காப்பியத்துல வரக்கூடிய ஒரு கதை மாந்தர் தான் இந்த காந்தாரி. அச்சன் அப்படின்றது வீரமாமுனிவர் இயற்றிய தேம்பாவணியில வரக்கூடிய கதை மாந்தர், அதாவது வளன் அல்லது யோசேப்பினுடைய தந்தை. அடுத்ததாக மாரிசன், கம்பர் இயற்றிய கம்பராமாயணத்துல வரக்கூடிய ஒரு அரக்கன், மாயமானா உருவம் மாற்றி நம்மளுக்கு அந்த தொன்ம கதை தெரியும். அதனால கம்பராமாயணத்துல வரக்கூடிய ஒரு நபர் தான் மாரிசன். ஆதிரை மணிமேகலை காப்பியத்துல முதல்ல மணிமேகலினுடைய அமுத சுரபில பிச்சையிட்ட ஒரு கற்பு கரைச்சி தான் இந்த ஆதிரை. வினாவோட பார்க்கலாம். காந்தாரி அப்படின்ற இந்த கதை மாந்தர் பிரச்சன்ய யாத்ரிகத்துல இடம்பெற்றிருக்காங்க. அச்சன் தேம்பாவணி, மாரிசன் கம்பராமாயணம், ஆதிரை மணிமேகலை. இந்த வினாவிற்கான தெரிவு ஏவுக்கு 4, பிக்கு 3, சிக்கு 2, டிக்கு 1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தெரிவு சரியான பதில். நன்றி.